ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் வந்து நொச்சூரணி. ஸோ நம்ம மாப்பிள்ளை போயிட்டு இருக்காப்ல. இது பெண்குட்டியா? ஹாய். ஒரு மெமரிபுளான டேஸ். ஏன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடு? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்தில் 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தாங்க போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக மோட்டோ விளாகில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம நண்பர் தான் அந்த பிளேஸ் வந்து சஜஷன் பண்ணாப்ல. ஸோ அவர் அப்படியே ஃபிஷிங் வரப்பலையா நம்ம நட்பை பிடிச்சாச்சு வந்து ஃபிஷிங் பண்ணுறோம், தெறிக்க வர்றோம். போய் அப்படியே நம்ம நொச்சூரியில் போய் நம்ம ஸ்பாட்டை பார்த்து உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்படியே அவர் ஃபிஷிங் பண்ண பிறகு நம்ம விளாக் எடுப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க விளாகில் போகலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலாக கிளம்பிட்டோம். என்னடா அது வேறு வண்டியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோசி பையனை வந்து ஒரு சின்ன ஒர்க்குக்கு விட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலாக ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோமுங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காக நம்ம ரோசி பையில் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கோம். ஸோ அதான் நம்ம நண்பரோட வண்டி ஹெவி செட்டில் போயிட்டுருக்கோமுங்க. ஸோ ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போட்ட விளாகே இந்த ரோட்டில் தான். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய விளாக், அதாவது நம்ம ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே இந்த ரோட்லேருந்து தான். ஸோ அதனால் இந்த ரோடு நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிபுளான டேஸ் இது. ஏன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடு? இவ்வளோ ஸ்பீடா? அதுக்காக இந்த ரோட்டில் இதில் இவ்வளோ ஸ்பீடா? இப்போ ஸ்பீடாக வரலையா நீங்கள்? இப்போ ஸ்லோவாக வந்தியா? இப்போ ஸ்லோவாக வந்தியா நீங்கள்? ஸ்பீடாக வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் தான் பார்க்குறேன். இவ்வளோ ஸ்பீடாக வந்து வளையிறிய வளைவு தானே? இது ஸ்லோ தானே வரணும். கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எப்படி ப்ரோ இவ்வளோ ஸ்பீடாக வந்து வளைய? நான் பார்த்து 20 ஸ்பீடு எனக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு. பார்த்து போங்க ப்ரோ இந்த மாதிரி வளைவுலாம். காய்ஸ், கொஞ்சம் மிஸ்ட்டு பார்த்தீங்களா இல்லையாங்க? வளைவுல சரியான ஸ்பீடாக வந்துட்டாப்லங்க அவர். விட்டுருத்த வச்சு அடித்து தூக்கியிருப்பாப்புல. ஸோ வந்து இது ஏற்கனவே நான் விளாகில் சொல்லும்போது இந்த இடத்த பற்றி சொல்ல தான் செஞ்சுருக்கேன். இந்த வளைவு கொஞ்சம் டேஞ்சரானதுங்க, ரொம்பவே ஸ்பீடாக வராங்க அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க அவர் வந்து வளைச்சிட்டாப்புல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஓட்டிக்கோங்க காய்ஸ். ஏன்னா அதே மாதிரி ஒரு பெண்டு இருந்துச்சுன்னா ஹார்ன் அடித்து ஓட்டுங்க எப்பயுமே. அது ரொம்பவுமே டேஞ்சரானது. ஏன்னா நம்ம வந்து சைட்லேருந்து வரப்போ யார் வரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹார்ன் அடித்தா ரெண்டு இது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெண்டில் போகும்போது எப்பயுமே ஹார்ன் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. நம்ம போனதுனால ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து இதே ஒரு இந்த நேரத்தில் வந்து ஒரு லேடிஸ் வந்துருந்தாங்க என்ன பண்ண போனீங்க சொல்லுங்கள். ஸோ நானே பிரேக் அடிச்சு லைட்டாக வாரி விட்டுருச்சுங்க எனக்கு. அதுக்கு தான். ஸோ எல்லாமே கவனமாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க காய்ஸ் எப்பயுமே. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய புதுமடம் நெச்சூரணிக்கு தாங்க போகிறோம். ஸோ அங்கே ஒரு பீச் இருக்கான். அது ஒரு சூப்பரான ஹிடன் பீச் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம நண்பர். ஸோ அவர் வந்து அங்கே வந்து மீன் பிடிக்க வராப்புல. ஸோ நம்ம அப்படியே போய் அங்கே போய் விளாக் எடுக்கலாம். அவரை வந்து அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க போவாப்புல. ஸோ அதனால் வந்து அதுக்கு தெரியும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஸோ அதான் இன்றைக்கி ஒரு தடவை கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வந்து வண்டியும் கம்ப்ளைண்ட் இருந்தனால ஸோ நம்ம வந்து வண்டியை வந்து ஒர்க் பண்ண விட்டுட்டு நம்ம இந்த வண்டியில் அப்படியே கிளம்பிட்டோம். டபுள்ஸ் போய்கிட்டு இருக்கோம். காய்ஸ், இந்த ரோட்டில் எதுக்குமே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தலத்தோப்பு அப்படிங்கிற ஒரு பீச்சை பற்றி நம்ம விளாக் போட்டிருப்போம், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஹிடன் பீச் ஆஃப் தலத்தோப்பு அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ரோடை பற்றி நான் அதுலேயுமே ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு இந்த ரோடு. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ரெண்டு பக்கம் க்ரீனிசிங்காக ஒரே சூப்பராக இருக்குங்க. காய்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக என்னோட ஒரே கடற்கரை ஏரியாவே போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் நாட்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் சொல்ல மாதிரி இன்னும் இந்த 4 to 5 டேஸில் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் பிளேஸஸாக பார்த்து கவர் பண்ணி போட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்குமே. ஸோ எல்லோரும் நல்லா வெயிட் பண்ணிங்க. எல்லோரும் நம்ம வீடியோ பாருங்கள். உங்களோட நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து திருத்திக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுங்கள் ப்ரோ, இப்படி இதாக இருக்குது, இது சரியில்லை, இந்த மாதிரி பேசுங்க ப்ரோ, இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க போல். ஸோ இப்போ தான் வந்து கருவு எடுத்துருக்காங்க. வா, சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்குது. ஸோ நல்ல ஜில்லுன்னு இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே ஜில்னஸ் அப்படியே தண்ணால் கிடைக்கிது. டைம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். பட் ஆனால் அந்த இடம் அந்த மாதிரியே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜில்னஸாக இருக்குது.
தோப்பு வந்து அந்த ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதில் போனால் வலங்காபுரி. நம்ம இப்போ வலங்காபுரிக்கு அடுத்தது அதாவது புதுமடம், அங்கே வந்து நொச்சுவர்ணி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் அங்கே இப்போ போயிட்டுருக்கோம். நொச்சுவர்ணியில் வந்து ஒரு சூப்பரான பீச் இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஒரு ஹிடனான பீச் அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காப்புல. ஸோ போய் பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் ஒரு சஜஷன் படி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம மாப்பிள்ளை போயிட்டுருக்காப்புல. ஆஹா, இது பெண்குட்டியா? ஓகே ஓகே. அதாவது நம்ம வெள்ளரி ஓடை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து நம்ம மக்கள் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு எங்கள் ஊரை பற்றி போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. காய்ஸ், ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஒரு புறாங்க. இது காட்டு புறான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது புறாவா என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல. புறா மாதிரி இருக்குது. கொஞ்சம் மிஸ்டிங்க. வண்டியில் நம்ம ஹெல்மெட்டில் அடிச்சிருக்கோம். நல்ல வேலை. நான் வந்து சரி நினச்சி போயிட்டு இருந்திருக்கும்போது ரன்னிங்கில் பறந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பறக்காமல் பார்த்தா கடைசியாக நின்று கடைசியாக கிளாஸை தட்டியிருக்கோம். பரவாயில்ல, தப்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக பாருங்க காய்ஸ், புறா மாதிரி தாங்க இருக்குது. பிடிப்போமா காய்ஸ்? இந்த ரோட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இந்த ரோடு. ஏன்னா இந்த ஊர் பஞ்சாயத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான ஒரு ஐடியா தான். ஏன்னா அவங்களோட அந்த ஊருக்குள்ள வரப்போ ஒரு ஃபீல் தனியாக இருக்குங்க. பட்டாது இந்த ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இந்த ரோடே ரொம்பவும் அருமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அழகையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த செடிகளில் வச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் பண்ணுறதுக்குமே ரொம்பவும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எல்லா ஊரில் எல்லா கிராமங்களிலும் இந்த இதை நம்ம வழிபடுத்தணும்னா சூப்பராகவே இருக்கும். ரொம்பவுமே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மனசு கமெண்ட் செக்ஷன் தட்டி விட்டு போங்க சார். ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. வெள்ளரி ஓடை, இந்த ஊர் ஏரியா பேர் வெள்ளரி ஓடையா. ஸோ எனக்கு போன தடவை வந்தப்போ எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல. ஆனால் மக்கள் நம்ம நண்பர்கள் அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ இது வெள்ளரி ஓடை, இது வெள்ளரி ஓடை அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஹெவி செட். நமக்கு வந்து இவ்வளோ நாள் R15 லாக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் இதில் பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க எனக்கு. அதே மாதிரி ஹேண்டில் பாரோட பிடிச்சி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம வண்டியில் கொஞ்சம் அப்படி குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் இல்லையா, இது கொஞ்சம் நேக்கட் மாடல். ஸோ இதிலோட ஹாய் ப்ராக்கல் கொக்கு ஹாய் தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ண கொக்கு. ஸோ இது வந்து நேக்கட் மாடல் இல்லையா, அது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லாக் எடுக்கிறதுக்கும் சரி, பொசிஷனுமே பார்த்து ஓட்டுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஹேண்டிலுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஹேண்டில் பொசிஷன் கொடுக்குது இது. அந்த லாங்கில் பாருங்க சூப்பராக இருக்குங்க. தென்னை மரம் அப்படியே கொய்ன்னு அப்படியே மொத்தமாக வச்சுருக்காங்க. பட் அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மண் திடல் மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒயிட்னஸாக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது. அதுபடி அந்த மரங்கள் நடுவில் அந்த மண் திடல் தெரியுது. பட் உங்களுக்கு கேமரா ஃபுட்டேஜில் அந்த அளவுக்கு கவர் ஆகுதான்னு தெரில. இந்த மரத்தை பற்றி நான் ஏற்கனவே பண்ண விளாக்லேயே சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இந்த மரம். ஏன்னா இந்த சின்ன ரோட்டில் இந்த ஒரு சிங்கிள் மரம் மட்டும் இருக்கிறதுல அது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 பக்கம் தண்ணியோட அந்த ஒரு மரம் இருக்கு இல்லையா, அதனால ரொம்பவும் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த லெஃப்டா காய்ஸ் வலங்காபுரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம நேராக போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வலங்காபுரி பீச்சுக்கு போகிற வழி. ஸோ இது வந்து வலங்காபுரி ஊர் போகலாங்க. காய்ஸ் புது மடத்துக்குள்ளே வந்துட்டோமுங்க. திஸ் இஸ் புதுமடம். லெஃப்டா ரைட்டா? இது என்ன கிடக்குறா? ஹாய் காய்ஸ், புதுமடத்தில் அப்படியே நமாஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நொச்சூர்ணிக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து புதுமடத்தில் இருக்கோம். நொச்சூர்ணி கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் போர்டு போட்டுருக்கு பாருங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர் தான் போல நொச்சூர்ணி. காய்ஸ் இதில் வந்து ஷார்ட் ரூட்டான், கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தாங்க இருக்குது. சரி வாங்க பறக்கலாம் நம்ம ஆஃப் ரோட்டில். வணக்கம் வணக்கம். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. That's a private villa. ஓகே, எங்களை இறக்கி விட்டு private villa. என்னென்ன பண்ணி நான் சொல்கிறேன் என்னென்ன ஏரியான்ட்டு. இந்த நேராக போனீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டு ஒன்று நேராக போங்க. நேராக போனீங்கன்னா இந்த ரோடு முடிஞ்சிடும். ஆஹா சரி சரியா? இந்த ரோடு முடிஞ்சோன்னு நல்லா இருக்கு. எண்டில் நிப்பாட்டு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆஹா ரெண்டா அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரெசார்ட் இருக்கு. நொச்சூர்ணி ரெசார்ட். தரமா இருக்குமா? இருக்கு. காசு இருந்தா உள்ள இறங்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. காசு இல்ல போய் நம்மகிட்ட. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் வந்து நேரா பார்த்தீங்கன்னா இது இருக்கா மரமா, ஆமா அந்த இடத்துல போங்க. அங்க வியூ நல்லா இருக்கு. சரி ஓகே பாய். அப்படி எடுத்து முடிச்சு நம்ம சைடு வாங்க, கவர் பண்ணிக்கிறோம். ஓகே பாய். சரி நீங்க ஃபிஷ் பிடிச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே பாய்.
காய்ஸ் சீரியஸ்லி இந்த நொச்சூர்னி வேறு லெவலாக இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ரிசார்ட் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசார்ட்டு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நொச்சூர்னி ரெசார்ட்டில் இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ரெசார்ட் பேர் வந்து நம்பு ரெசார்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பீச்சுக்கு பேரே நம்பு பீச் அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சு இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க போல். இவங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்பு பீச் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த இடமும். சரி, வர வழியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க உள்ள. பட் ஆனால் நம்ம போகலை. நீங்கள் வந்து இங்கே ஒன் டைம் தங்கி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த ரெசார்ட்டு. அது வாங்க பீச் பக்கத்தில் போய் பார்க்கலாம். காய்ஸ் சீரியஸ்லி இந்த நொச்சூர்னி வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்பாட்டு. நம்ம ராமநாட்டில் இருக்க மக்கள் இந்த பீச்சை ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த இடம். ஸோ எப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்குது இந்த பீச்சு. கிட்டத்தட்ட மெரினா பீச் மாதிரி ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர் நம்ம வந்து கடற்கரை ஓரத்துலேயே போகலாம். ஸோ ரொம்பவுமே சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி கடற்கரை ஓரத்தில் எல்லாமே பாறைகள் அதிகமாகவே இருக்குங்க. இங்கே அதிகமாக நண்டை ஸ்பாட் பண்ணலாம். குய் நண்டு, அதிகமாக நண்டுகள்லாம் இங்கே இருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் பாறைகள் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு வந்து சில இடங்களில் பாறைகள் இல்லாத இடமா பார்த்து நம்ம குளிச்சுக்கலாம். இடமும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் வந்து நொச்சூர்னி. ஸோ நொச்சூர்னி பீச் தான் இது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா நம்பு பீச் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது நம்ம ராமன் மக்கள் எல்லாருமே போன இடத்துக்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒன் டைம் இந்த நொச்சூர்னி பீச்சை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மக்களை வந்து இப்போ பொதுவாக எல்லோரும் போன பீச்சுக்கே போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹிடன் ஸ்பாட்டை பார்த்து போங்க. ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்த்தீங்க இங்கே என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடைகள் இல்லைங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4, அதாவது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பார்த்துக்கோங்களேன், ரோடு இருக்குது. சின்ன ரோடு போட்டிருக்காங்க கடலோரத்துலேயே. அதில் ரைட் பண்ணி போகிற ஃபீலே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கடல், ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அதேமாதிரி குட்டி ரோடு நல்லா இருக்குங்க பார்க்குறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கடைகளே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாவது இங்கே வர்றதா இருந்தால் ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஃபேமிலிஸோடு வந்தால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சூப்பராக நல்லா ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட் தாங்க இது. காய்ஸ் நம்ம நம்பு பீச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம்ங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறைகளும் சில இடத்துல பாறைகள் இல்லாமல் குளிக்கிறதுக்கு ஏற்றப்ப இடமா இருந்துச்சு. இந்த 3 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளை பாருங்களேன், அப்படியே தரை போல ஒரு அமைப்பில் இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் வியூ பாருங்கள், சூப்பராக அமைப்பாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது நல்லாவே கொஞ்சம் பாறைகளோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தரமான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நம்ம ராமன் மக்கள் இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம ராமநாட்டில் இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. வெளியூர் மக்கள் வரீங்கன்னா அந்த நம்பு பீச் ஒரு ட்ரை பண்ணுங்க. சீரியஸ்லி ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க அந்த பீச்சு. ஸோ கைஸ் ஃபைனல் அந்த விளாக் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நொச்சூர்னி எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. ஸோ நம்ம ராமன் மக்கள் இந்த ஸ்பாட் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர மக்களும் வந்து ட்ரை பண்ணுங்க அந்த பீச்சை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு அதை புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.